பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, உன்னை நான் முத்திரை மோதிரமா வைக்க போறேன். ஒரு அடையாளமான பாத்திரமா நீ மாறப்போற. உன்னை ஆசீர்வாதமா மாத்த போற. இந்த உலகத்துல இருக்க ஜனங்களுக்கு நீ ஒரு அடையாளமா மாறப்போறன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஏன் தெரியுமா? என்னுடைய நாமத்தை இந்த உலகத்துல இருக்க ஜனங்களுக்கு சொல்றதுக்கு நான் உன்னதான் தெரிந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க ஒரு டான்ஸ் மாஸ்டரா இருக்கலாம், நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையை நீங்க வெற்றி அடையணும் நீங்க முயற்சி எடுத்துட்டே இருக்கலாம். உங்க முயற்சி தோல்வியிலேயே போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, உங்க தோல்வி எல்லாமே வெற்றியா மாறப்போகுது. நான் உங்க வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஆண்டவர் யோனாவை பாத்தீங்கன்னா நினைவு பட்டணத்துக்கு அனுப்புறாரு. ஆனா நினைவு பட்டணத்துக்கு யோனா போகாம தர்ஷிஷுக்கு ஓடி போனாருங்க. ஓடி போன யோனாவை தான் ஆண்டவர் பயன்படுத்தினாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க ஏசப்பா விட்டு ரொம்ப தள்ளி இருக்கலாம், ரொம்ப தூரம் இருக்கலாம். ஆனா ஏசப்பா உங்களை தாங்க தெரிந்து கொண்டிருக்காரு. உங்களை கொண்டு தாங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய காரியங்கள் செய்யப்படுறது. உங்களை அவர் பயன்படுத்த போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. வாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வாசனைகளுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.